ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட ஆனங்கே நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். 3 வாரங்களுக்கு பிறகு கௌதம் இன்றுதான் பழனி வந்து சேர்ந்தான். வந்து சேரும் போதே இரவாகிவிட்டது. நாளை தாத்தாவின் பிறந்த நாள். ஏனோ தாத்தா மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார். இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணும் போது கூட அவர் முகத்தில் ஒரு சோகம். அவருக்கு மாரடைப்பு வந்ததை பற்றி யாரும் கௌதமிடம் மூச்சு விடவில்லை. ஆனால் எப்படியாவது அதை அவனிடம் கூறியே ஆக வேண்டும். அவனாக அறிந்தால் அவ்வளவுதான், ருத்ர தாண்டவமே ஆடிவிடுவான். தாத்தா அதிகம் யாரிடமும் பேசவில்லை. உணவை முடித்துக் கொண்டு அவரது படுக்கைக்கு சென்று விட்டார். என்னாச்சு, தாத்தா ஏன் ரொம்ப வருத்தமாயிருக்காரு? அப்பாவிடம் கௌதம் கேட்க, என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, இப்ப தாத்தா ரொம்ப டல்லா இருக்காரு. பாட்டிய நினைச்சு வேதனைப்படுறாரு போல இருக்கு. இப்படியே போனா செகண்ட் அட்டாக் வந்துடுமோன்னு எங்க எல்லாருக்கும் பயமாவே இருக்கு. அப்பா அவரையும் அறியாமல் உளறிவிட, சித்தப்பா சித்தி அம்மா மூவரும் அதிர்ச்சியோடு அப்பாவை பார்க்க, செகண்ட் அட்டாக்கா? கௌதம் அதற்கு மேலாதிர அப்பா தவறை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டார். அப்பா உங்ககிட்டதான் கேக்குற, செகண்ட் அட்டாக்கா? சாரி கௌதம், தப்பு எங்க மேல இல்ல. நீ போன வேலை நல்லபடியா முடியணும்னு உனக்கு எதையும் தெரியப்படுத்த வேண்டான்னு தாத்தா சொன்னாரு. அப்போ தாத்தாவுக்கு அட்டாக் வந்தது, அப்படிதானே? ஆம் என்று கூறிய அப்பா நடந்ததை கூற கோபத்தில் முகம் சிவந்த கௌதம் யாரிடமும் எதுவும் பேசாமல் எழுந்து தாத்தா அறைக்கு வந்தான். விழிகளில் கண்ணீர் மல்க பாட்டியின் புகைப்படத்தை மார்போடு சேர்த்தபடி படுத்திருக்கிறார் தாத்தா. அவர் அருகில் அவன் வந்து அமர்ந்ததும் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தார். தாத்தா என்று அழைக்கும் போதே கௌதமின் குரல் தடுமாறியது. அவரை இறுக்கமாக கட்டி கொண்டவன், ஏன் தாத்தா என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன பண்ணி இருப்பேன்? ஏன் எனக்கு தகவல் தர வேண்டாம்னு சொன்னீங்க? யாருப்பா இந்த விஷயத்த உளர்னது? குறும்பாக தாத்தா கேட்க, பேச்ச மாத்தாதீங்க தாத்தா, உங்களுக்கு என் மேல பாசம் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு யார் சொன்னா? என்னுடைய மீனாட்சி உன்னை உயிரை விட மேல நேசிச்சா. அந்த உன்னை நான் நேசிக்காம இருப்பேனா? அப்புறம் ஏன் தாத்தா எனக்கு எதையும் தெரியப்படுத்த வேண்டாம்னு சொன்னீங்க? எனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. நீ போன வேலை நல்லபடியா முடிய வேண்டாமா? பெரிய ப்ராஜெக்ட். நீ பிசினஸ்ல இன்னும் உயரத்துல கொடி கட்டி பறக்க வேண்டாமா? அதை நான் பார்க்க வேண்டாமா? வேணும் தாத்தா. ஆனா அந்த உயரத்துல நான் நிக்கும் போது நீங்களும் பாட்டியும் ஏன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பாட்டி சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. இப்ப நீங்களும். அவன் அழுதே விட்டான். டேய் வீரா, அழுறியா? தாத்தாவை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன், அழாம வேற என்ன பண்றது? டேய், இந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற, என்னையும் உன் அப்பனையும் கூட ஆட்டி படைக்கிற, நீ என் முன்னாடி ஒரு சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. ஏன் நான் உங்க குழந்தை இல்லையா? ஆமாமா, நீ எனக்கு குழந்தைதான். பெருசா வளர்ந்த பெரிய மீச வச்ச பெரிய குழந்தை. சரி, அதை விடுங்க. இப்ப எதுக்காக நீங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேனா? என் கூட என் மீனாட்சி இருக்காடா. நானும் பார்த்தேன். பேச்ச மாத்தாதீங்க. எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க? கௌதம், நாளைக்கு எனக்கு 85வது பிறந்த நாள். என்னுடைய மீனாட்சி அவளுடைய காதலை என்கிட்ட சொல்லி 60 வருஷம் ஆகுது. என்ன பாட்டி உங்ககிட்ட அவங்க காதல சொன்னாங்களா? ஆமா. அப்ப நீங்க பாட்டியை தேர்வு பண்ணலையா? பாட்டி தான் உங்களை தேர்வு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லலாம். ஆஹா தாத்தா, நீங்க என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. நீங்க சரியான ஒரு பொண்ணை தேர்வு பண்ணீங்கன்னு தானே எனக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்னேன். தாத்தாவின் முகம் சட்டென்று வாடியது. ஏன்பா, உனக்கு கௌரிய பிடிக்கலையா? பிடிக்கலையான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? தாத்தா, நான் இன்னைக்கு வரைக்கும் அவளை காதலிக்க ஆரம்பிக்கல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னுடைய மொத்த அன்பையும் அவ மேல பொழியணும்னு ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. உங்களை காதலிக்கிறதா பாட்டி எப்போ எப்படி எங்க வச்சு சொன்னாங்க? இங்கதான்பா, பழனி முருகன் கோயில் வாசல்ல வச்சுதான். என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்குதான் என்ன காதலிக்கிறதா உன் பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. காலையில கோயிலுக்கு போனேன். எனக்காக படிக்கட்டுல உங்க பாட்டி காத்து நின்னுட்டு இருந்தா. நான் அவளையும் தாண்டி அப்படியே போனேன். என்ன வாசல்ல ஒருத்தி நின்னுட்டு இருக்கேன், கண்ணு தெரியலையான்னு சொல்லி கேட்டா. நானும் கண்ணு தெரிஞ்சதால தானே தட்டாம முட்டாம தள்ளி போறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க தள்ளி போறதுக்காகவா நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா. எனக்கு ஷாக். எனக்காக நீ காத்துட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்டேன். ஆமா,
நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. அதனால உங்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலேயே உங்க வாழ்க்கையில உங்க பிறந்த நாள் பரிசா நான் வந்துடவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டா. அவ சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு நாளைக்கு 60 வயசு. ஆனா அவ என் கூட இல்ல. அவளுடைய நினைவுகள் மட்டும்தான் இப்ப என் கூட இருக்கு. அத நினைக்க நினைக்க மனசு கலக்குதுப்பா. வலியை என்னால தாங்க முடியல. அன்பான 2 பிள்ளைங்க, 2 மருமகளுங்க, 5 பேர பிள்ளைங்க. நீங்க எல்லாம் இல்லாட்டி அவ கூடவே நானும் போய் சேர்ந்திருப்பேன். தாத்தாவை இறுக்கமாக கட்டி கொண்டவன் பாட்டியோட இழப்பை எங்களாலேயே தாங்கிக்க முடியல. உங்களால எப்படி முடியும்? மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. வருத்தப்பட்டு என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் போய் உங்க காதலியோட சேர்ந்துடாதீங்க. இருந்து நல்லபடியா என் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு என் குழந்தைகளையும் கையில் எடுத்து கொஞ்சிட்டு தான் நீங்க இந்த உலகத்தை விட்டு போறீங்க. குறும்பாக கௌதம் கூற, அட அத சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ராசையாவும் குடும்பமும் என்ன வாழ்த்த வர்றதா சொன்னாங்க. அதுதான்ப்பா உன் வருங்கால மனைவி கௌரியுடைய ஃபேமிலி. எல்லா வருஷமும் ராசையாவும் மனைவியும் மட்டும்தான் வந்து வாழ்த்துவாங்க. இப்ப உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல, அதனால ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்து என்ன வாழ்த்துறதா சொன்னாங்க. நான் தான் மனைவி இறந்துட்டதால இந்த வருஷம் எந்த கொண்டாட்டமும் இல்ல. ஆபீஸ்ல தான் சின்ன விருந்து நடக்குது, அங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லி போனை வச்சவன் திரும்பவும் போன் பண்ணி, டேய் கௌதம் ஏண்டா கௌரிய விருந்துக்கு கூப்பிடல? கௌதம் கூப்பிட்டாதான் கௌரி விருந்துக்கு வருவாளாம். அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ அவகிட்ட சொல்லி கௌரிய கூப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னான். டே அவன் லண்டன் போயிருக்கான்டா, இன்னைக்குதான் வருவான், வந்ததும் கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும், என்ன அவரு லண்டன் போயிருக்காரா? அத கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கௌரியோட குரல். வருங்கால மனைவின்ற எண்ணம் உங்க பேரனுக்கு கொஞ்சமாவது இருக்குதா தாத்தான்னு என்கிட்ட ஒரு கேள்வி. அவ கொஞ்சம் கோவக்காரிதான், உங்க பாட்டி மாதிரி. கௌரிக்கு போன் பண்ணி பேசுடா. நம்பரை உன் வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே தாத்தா, நான் கூப்பிடுறேன். டேய் நீ போன் பண்ணல, விருந்துக்கு கூப்பிடல, லண்டன் போனதை சொல்லலன்னு அவ கோவப்பட்டா திருப்பி கோவப்படாத, சமாதானமா பேசு. கண்டிப்பா தாத்தா, சமாதானமா பேசுறேன். சரி தாத்தா, நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. அவன் எழுந்து அவனது அறைக்கு வந்தான். அறைக்குள் அவன் அடியெடுத்து வைக்கும் போதே தாத்தாவிடமிருந்து அவனுக்கு கௌரியின் எண் வந்து விட்டது. படுக்கையில் வந்து வீழ்ந்தவன் தாத்தா அனுப்பிய அந்த எண்ணிற்கு அழைத்தான். எதிர்முனையில் ஹலோ என்ற அழகான குரல் கேட்டது. ஹலோ, நான் கௌதம் பேசுறேன். கௌதமா? யாருங்க நீங்க? அந்த குரல் இனிமையாக இருந்தாலும் கோபமாக ஒலித்தது. நீ கௌரி தானே? இல்லைங்க, என் பேரு கௌரி எல்லாம் கிடையாது. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. தாத்தா அனுப்பின நம்பர் தானே இது? ஒருவேளை விருந்துக்கு கூப்பிடல, லண்டன் போனதை சொன்னலன்னு கோவத்துல பேசுறாளோ? கோவக்காரின்னு தானே தாத்தாவும் சொன்னாரு. சரி, திரும்பவும் கூப்பிட்டு முதல்ல சாரி சொல்லி பேச்ச ஆரம்பிக்கலாம். மீண்டும் அழைத்தான். எதிர்முனையில் மீண்டும் ஹலோ என்ற அதே இனிமையான குரல். ஹலோ கௌரி, சாரி, நான் லண்டன் போனது சொல்லல, விருந்துக்கு கூப்பிடலன்ற கோபத்துல தானே பேசிட்டு இருக்க. ரியலி சாரி. டேய் யார்டா நீ? மக்காடா இல்ல மட சாம்பிராணியா? நான் தான் கௌரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப போன் பண்ணி கௌரி கௌரின்னு பேசிட்டு இருக்க. இப்படி எத்தனை பேர்டா பொண்ணுங்களை தொல்லை பண்றதுக்காக இறங்கி இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா போனை வச்சுட்டு ஓடி போயிடு, இல்ல அடுத்த கால் போலீஸ் கிட்ட இருந்து தான் வரும். ராஸ்கல். அழைப்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டது. எழுந்து தாத்தாவின் அறைக்கு கோபமாக வந்தான் கௌதம். விழி மூடி படுத்திருக்கும் தாத்தாவை தொல்லை செய்ய விரும்பாது அவரது செல்போனை எடுத்து லாக்கை ஓபன் செய்தான். அவனது பெயரை தான் தாத்தா பாஸ்வேர்டாக போட்டிருக்கிறார். கான்டாக்டை எடுத்து கௌரியின் எண்ணை தேடினான். கௌரியின் எண் கிடைத்து விட்டது. தாத்தா அவனுக்கு அனுப்பி வைத்த எண்ணும் கௌரியின் எண்ணும் வேறு வேறாக இருக்க, தாத்தா தப்பா நம்பர் அனுப்பிட்டாரே, இது யாரோட நம்பர்? அந்த எண் யாருடையது என்று தேடி பார்த்தான். எழில்பிறை என்ற பெயரில் அந்த எண்ணை சேவ் செய்து வைத்திருக்கிறார் தாத்தா. இது எழில்பிறை, அப்படி இதுக்காக கௌரி நம்பருக்கு பதிலா இந்த நம்பரை கொடுத்தாரு. இந்த எழில்பிறை இது யாரு? ஆழ்ந்து உறங்கும் தாத்தாவை ஒரு முறை பார்த்தான். சரி, காலையில கேட்டுக்கலாம். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் தன் அறைக்கு வந்து விட்டான். ஏனோ அவனுக்கு கௌரிக்கு அழைக்க மனமில்லை. படுக்கையில் வீழ்ந்தவன் அப்படியே உறங்கி போனான். மறுநாள் காலை அனைவரும் அறக்க பறக்க தயாராகி அலுவலகம் வந்து விட்டனர். கௌதமின் அக்கா கோதாவரி நர்மதாவும்
தங்கைகள் காவேரி வைகையும் தங்கள் கணவர்களின் குடும்பத்தோடு வந்திருந்தனர். கௌரியும் தன் குடும்பத்தாரோடு வந்திருந்தாள். ஆனால் கௌதம் தன்னை விருந்துக்கு அழைக்கவில்லை என்ற கோபம் அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது. அனைவரும் அங்கு கூடியிருக்க அவளது விழிகள் கௌதமை தேடியது. ஆனால் கௌதம் மட்டும் அங்கு எங்கும் காணவில்லை. காவேரியின் அருகில் வந்தவள், எங்க கௌதம காணோம் என்று கேட்டாள். அண்ணனா, ஊருக்கு வெளியே ஒரு அனாதை இல்லம் இருக்கு, அவங்கள அண்ணன் மறந்துட்டாரு, அவங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்காக போயிருக்காரு. உங்க அண்ணன் என்ன விருந்துக்கு கூப்பிடவும் இல்ல, கூப்பிடாம வந்ததுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டாரு என்று கூறியவளின் விழிகள் ஓடி ஆடி அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கும் எழில்பிறையின் மீது விழுந்தது. ஆமா, இந்த பொண்ணு இது யாரு? வந்த நேரத்துல இருந்து கிரகிக்கிற, ஓடி ஆடி எல்லாத்தையும் தலைமையில தூக்கி வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்கா. உங்க சொந்தக்காரியா? இல்ல இல்ல, இது இந்த ஆபீஸ் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃபா? என்னவோ உங்க வீட்டுல ஒருத்தி மாதிரில நடந்துக்கிறா என்று கூறிய கௌரி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து விட்டாள். அனாதை இல்லத்திலிருந்து வந்தோருக்கும் முதியோர் இல்லத்திலிருந்து வந்தோருக்கும் சிறு சிறு போட்டிகள் நடந்தேறியது. போட்டிகள் முடிவடைந்ததும் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமல்ல, போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு வழங்கப்பட்டது. இனி அனைவருக்கும் விருந்து பரிமாற வேண்டும். அப்போதுதான் அலுவலகத்திற்குள் நுழைந்தான் கௌதம். அவன் வரும்போது அவனோடு உணவு பரிமாற அழைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞர்களின் அணியும் உள்ளே வந்தது. அவர்களும் கம்பீரமாக கௌதம் போன்றே கோட் அணிந்திருந்தனர். பின்னாலேயே உணவு வகைகளும் வந்து சேர்ந்தது. தாத்தா, எல்லாரையும் உட்கார வச்சிடலாமா? கௌதம் கேட்க, அவன் உணவு பரிமாற வந்தவர்களில் ஒருவன் என்றுதான் எழில்பிறை நினைத்தாள். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.